ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது OT7FF ராயல் பிரின்சஸ் பார்ட் 3. OT7 7 மெம்பர்ஸும் இப்போ மார்னிங் டவுனுக்கு போகிறதுக்காக டிக்காக ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒயினை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ஒயினை பிடிச்சிருக்கு. ஸோ ஒயின் அன்னைக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறதா எஸ்டர்டேவே ஒயின்கிட்ட சொல்லிட்டாங்களா. ஸோ ஒயினுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலரில் ராணி பிங்க் கலரில் பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் போட்ட சாரீ வியர் பண்ணி தன்னோட லாங் ஹேரை பின்னலாக பின்னி அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ரொம்ப அழகான ஒரு வாக்கில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நல்லா டார்க்கான காஜல் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ஜும்காஸ் போட்டிருக்காங்க, பெரிய டாலர் வச்ச செயின் போட்டுண்டு ஹேண்ட்ஸ் முழுக்க கிளாஸ் பேங்கிள்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ஃப்ளாட்டர்ஸ் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. OT7 7 மெம்பர்ஸும் தங்களோட கார்டன் ஏரியாவில் நின்று சும்மா அந்த கார்டனை சுற்றி பார்த்துட்ருப்பாங்களா. அந்த டைமில் ஜேஹோப் தான் அப்படியே சைடில் திரும்பி ஒயினை பார்க்குறாங்க. ஏய் அங்கே பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு அப்போ சைடில் திரும்பி பார்த்துட்டு ஒயின் வர்ற இந்த ஸ்டன்னிங் போஸை நோட்டீஸ் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே ஆன்னு தன்னோட மவுத்தை வைடாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஒயின் அப்போ ஒரு பிரைட் ஸ்மைலில் இவங்கக்கிட்ட வந்து, ராயல் பிரின்சஸ் கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பலாம், உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், டிரைவர் பக்கத்தில் போய் ஒயின் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜிமின் கார்டோரை ஓப்பன் பண்ணி டிரைவரை கீழே இறங்க சொல்லிவிட்டு ஜிமின் இப்போ ட்ரைவ் பண்ணி போகிறதுக்காக அழகாக டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டாங்க. OT7 மற்ற 6 மெம்பர்ஸ்க்கும் அப்படியே ஜெலஸ் பொங்குது. எப்போ பார்த்தாலும் இந்த ப்ளே பாய் ஜிமின் இருக்கானே, அங்கே போய் உட்காந்துக்கிறான். அடே ஜேகே என்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். என்னதுன்னா எனக்கு என்ன தெரியும். ஜிமின் அழகாக போய் டிரைவரை கிளப்பி விட்டுட்டு அவன் உட்காருவான்னு நான் கனவாக கண்டேன். வாங்க பேக் சீட்டில் தான் நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கஸ்டமைஸ் பண்ணி வர வச்சுருக்க அந்த லக்ஸரியான காரில் அமைதியாக ஏறி உட்காந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 8 சீட் இருக்கக்கூடிய காரை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரில் உட்காந்து அழகாக இப்போ அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. ஜிமின் இப்போ காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே சைடில் ஒயினை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, ஏன் ஒயின் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ராயல் பிரின்சஸ் மாதிரி இருக்கியே. எந்த ஊருனே? ஐ மீன் பக்கத்து கிராமம்னு சொன்னேன். கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியலையே பார்க்குறதுக்கு, சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரியில் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் சைடில் திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, இல்லைங்க ராயல் பிரின்ஸ், நான் கிராமத்தில் இருக்க பொண்ணு தான். ஏன் கிராமத்தில் இருக்க பொண்ணு நீட்டாக இருக்க மாட்டாங்களா பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலிஸோட பார்ட்டிஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட ராயல் பிரின்ஸ்லாம் வருவாங்க. இருந்தாலும் அளவுக்கு அவங்க சாமிங்காக இல்லை. ஸோ அதனால தான் சிட்டியிலே பிறந்து வளர்ந்தவங்களே அவ்வளோ சாமிங்காக இல்லையே, நீ எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்க அப்படின்னு தான். ரெண்டாவது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்க. ஸோ இன்னும் புரியலாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சீட்டில் உட்காந்துருக்க 6 மெம்பர்ஸ்க்கும் அப்படியே 2 இயர்ஸும் ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ண மாதிரி அப்படி ஷார்ப்பாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, என்னோட மம்மி டாடி 2 பேரும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய மிராஸ்தார் ஃபேமிலி. அதனால் கொஞ்சம் நாங்கள் ரிச்சாக வளர்ந்தோம். நாங்கள் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ். அதனால தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ரிச்சாக தெரிகிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. சிட்டியில் இருந்தால் என்ன, கிராமத்தில் இருந்தால் என்ன, தினமும் நீட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் பாத் பண்ணிவிட்டு நல்லா ஒரு க்ளீனான கிளாத் போட்டுண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாவே அழகாக தான் இருப்போம் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சு ஆரம்க்கு இதை கேட்டுட்டு. ஜின்னும் ஜேகப்பும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரமை. ஏன்னா அவங்க 2 பேரும் 1 டைம் தான் குளிப்பாங்க 1 டேக்கு, மற்றவங்க எல்லோரும் 2 டைம்ஸ் குளிப்பாங்க. ஆரம் அப்போ ஜின்னையும் ஜேகப்பையும் பார்த்து, நைட் டைம் தூங்கும்போது பாத் பண்ணணும், இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஏய் வாயை பொத்து வாயிலே குத்துவேன், அவன் முன்னாடி எதுவும் வாய் விட்டால் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு கோபப்படுறாங்க ஆரமாக பார்த்து. அந்த டைமில் ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே,
எனக்கு உன்ன மாதிரி ஹோம்லியான பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ராயல் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே சைடில் திரும்புகிறாங்க. அவ்வளோதான். அந்த ட்ரீயை பார்த்ததும் வைன் அப்படியே நல்லா சைடில் திரும்பி பார்க்குறாங்க அந்த ட்ரீயை. 47 மெம்பர்ஸுமே அப்படியே அந்த ட்ரீயை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. ஜிமின் அப்போ சொல்கிறாங்க, என்ன வைன் அந்த ட்ரீயை வியர்டாக பார்க்குற? உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ட்ரீயை பார்க்கும்போது அதில் ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ட்ரீ கிட்ட போகணும்னு ஒரு எண்ணம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ டக்குன்னு திரும்பி ஒரு ஒரேட் ஃபேஸில் ஜிமினை பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க, அதில் ஊஞ்சல் இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜேகே தான் நாங்கள் அப்ராட்லேருந்து வரும்போது அந்த ட்ரீயை பார்த்துட்டு சொன்னான். நாங்களும் அந்த ட்ரீயை பார்த்தோம், எங்களுக்கும் அதில் ஒரு ஊஞ்சல் இருக்கிறது போல தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்திருக்குமோன்னு ஒரு அசப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வைனப்போ ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜிமின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு டல்லாகுது வாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது காரில் போகிறது. நான் ஐஸை க்ளோஸ் பண்ணி சாஞ்சு உட்காந்துக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். 47 மெம்பர்ஸ்க்கும் ஜிமின் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு வர்றது தாங்க முடியலை. அப்படியே கட்டுப்பாக இருக்குது. அவன் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு வர்றான். யோஹோ அப்படின்னு சொல்கிறாங்க டேம். அப்போ சுகா சொல்கிறாங்க, வர்றா ஃபுல் டே இந்த பொண்ணு கூட தானே நம்ம இருக்க போகிறோம். அதான் எஸ்டர்டே நைட் அந்த ட்ரீமை ஃபீல் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிட்டோமே, நம்ம 7 மெம்பர்ஸும் ஒரு பொண்ணு கூட தான் ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். அது நமக்கு வாட்ரஸில் இருக்க வைன் தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, வைன் கூட நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஈவினிங் இந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். இப்படி கொஞ்ச நேரம் அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜேகே சொல்கிறாங்க, உண்மையிலே இந்த மரத்தில் ஒரு ஊஞ்சல் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சுடா. வைனுக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ ஷாப்பிங் போகையில் நல்லா எல்லாருமா பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் நம்மக்கிட்ட கேஷுவலாக பேசுகிற மாதிரி மாற்றணும். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமைதியாக அவங்கவுங்க உட்காந்து சைடில் இருக்க சீனரிஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 47 மெம்பர்ஸும் இப்போ ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே தான் நின்றுட்டுருக்காங்க. வைன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அந்த மாலோட பிரம்மாண்டத்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. பை காட், இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊருக்கு நான் என் மம்மி டேடி கூட அடிக்கடி வருவேன் ராயல் பிரின்ஸ், ஆனால் இங்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே, இங்கே வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டீல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே வாங்கிக்கோ, நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், உன் சேலரிலாம் கை வைக்க மாட்டோம், எங்களுக்கு ஹெல்ப்புக்காக தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தோம், பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ ஜேகோப் ஜிமின் கிட்ட வந்து, நகர்ந்து போடா, காலையிலேருந்து நீ தான் பேசிக்கிட்டு இருக்க, ஏட்டி போ, வாங்கிக்கோ வைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகோப். கோபம் வருது ஜிமின்க்கு, இருந்தாலும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இல்லைங்க ராயல் பிரின்ஸ், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் இப்போ அப்படியே ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. பாட்டிமாவுக்கு தேவையான இப்போ அப்கமிங்கில் வின்டர் சீசன் வரப்போகிறது, அதுக்காக சில ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ், ஹேண்ட் க்ளவுஸ், சாக்ஸ் அப்படின்னு வின்டருக்கு தேவைப்படக்கூடிய சில உல்லன் கிளாத்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்க. வைன் ரொம்ப ப்ரிட்டியாக செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் 7 மெம்பர்ஸும் ஆசையாக பார்த்துட்டு அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் போகிற மாதிரியும் வர மாதிரியும் நல்லா வைனை சைட் அடிச்சிட்ருக்காங்க. 7 மெம்பர்ஸ்க்கும் ஏனே தெரியல, வைனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே வைன் மேலே ஒரு விதமான அப்சஷனை அப்படியே டைம் பாஸ் ஆக ஃபீல் பண்ண முடியுது. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஷாப்பிங்கை ஒரு வழியாக முடிச்சுட்டு அந்த மாலில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு வைனை கூட்டிகிட்டு 47 மெம்பர்ஸும் கிளம்பிட்டாங்க. என்ன தான் இவங்க 7 பேரும் ராயல் பிரின்ஸாக இருந்தாலும் இப்போ குடியாட்சி, அதனால் அங்கே இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு 47 பார்க்கும்போது ஹெல்லாம் ரிச்சாக தெரிஞ்சாலும் ராயல் பிரின்ஸ்னு தெரியாது. ஸோ மக்களோட மக்களாக கேஷுவலாக நடந்து வைன் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வைனுக்கு இவங்க ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு தெரியுமா, தான் கூட வரும்போது ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. வைன் கூட இப்போ எல்லோரும் அமைதியாக உட்காந்து அழகாக தங்களோட ஆர்டர்ஸை சர்வர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க.
அப்போ வைன் எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு வெஜ் சூப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்தடுத்து மற்றவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வைனுக்கு பிடிச்ச ஃபுட்டை தங்களுக்காக ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன்கிட்ட சுகா கேட்குறாங்க, ஏன் வைன், ராயல் பிரின்ஸ்னு எங்களை எல்லாம் பார்த்து கூப்பிட்றியே, எங்கள் உண்மையான நேம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்போ இல்லைன்னு ஹெட்டை மூவ் பண்ணி காட்டிட்டாங்க. அப்படியா, விட்டுதலை, என்னோடய பேர் சுகா, இதோ இவன் இருக்கானே அப்படின்னு சொல்ல வரும்போதே, ஏய் அவங்கவுங்க பேரை சொல்லுவோம், உன் பேரை சுகான்னு சொல்லிட்டுல வாய்ப்புத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் சொல்கிறாங்க. என்னோடய பேர் ஓரம். ஜின் தன்னோட பேரை ஜின்னுன்னு இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜேகோப், ஜிமென், தயாங், ஜங்குக்னு அவங்கள செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு மயக்கமே வந்துடுச்சு இந்த நேம்ஸை கேட்டுட்டு. ஏன்னா தன்னோட ராயல் பிரின்சஸ் புக்கில் எந்த நேமெல்லாம் அந்த ஹீரோயினோட நேம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அந்த 7 ஹஸ்பண்ட்ஸோட நேமை இவங்க 7 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதட்டமாகுது வைனுக்கு. ஐயோ, என்னது இது, எந்த புக்கை நான் படிச்சுட்டு அது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பயந்து கிடக்கிறேனோ அதே மாதிரி நேம்ஸில் இவங்க 7 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா வைன் பயப்படுறதுக்கான ஒரே ரீசன், தன்னோட நேமும் அதில் போட்டிருக்க ஹீரோயினோட நேமும் ஒரே நேம். ரெண்டாவது, அதில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸும் தன்னோட பாஸ்ட் லைஃப்பை ரிப்ளிகா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தனக்கு பாஸ்ட் லைஃப் இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னாலும் வாழ்ந்த உணர்வில் பயப்படுறாங்க வைன். ஸோ தன்னோட நேம் வைன், வைனோட 7 ஹஸ்பண்ட்ஸ்னு அந்த புக்கில் போட்டிருந்த 7 பேரோட நேமையும் இவங்க 7 பேரும் சொல்லிக்கிட்டு ஒரு சாமிங் ஸ்மைலில் வைனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வைனுக்கு உண்மையிலே பதட்டமாக இருக்குது. ஆனால் ஏன்னு தெரில, மனசுக்குள்ளே ஒரு விதமான பாதுகாப்பான ஃபீலை உணர முடியுது வைனுக்கு. எதுவுமே அதுக்கப்புறம் பேசலை வைன். பதட்டத்தோடையே அமைதியாக உட்காந்து தன்னோட ஃபுட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு இப்போ காரில் எகெயின் அரண்மனைக்கு வர்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. இது நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். கரெக்டாக அரண்மனைக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த மரத்தை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க வைன் நோட்டீஸ் பண்ணதை ஆரம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, எஜ்மேன் காரை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா OT7க்குமே அந்த ட்ரீயை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அங்கே போயிட்டு தான் அரண்மனைக்கு போகணுன்னு இவங்களுக்குள்ளே பேசி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வைன் அந்த இடத்த நோட்டீஸ் பண்ணதும் ஆரம் சொல்லி ஜிமின் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி நிற்கிறாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியலை. பிரின்ஸ், எதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வைன், அதோ அங்கே தெரியுது பார்த்தியா ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வேணால் போங்களேன், நான் வேணால் காருக்குள்ளே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்ன வைன், அந்த இடத்த போகும்போதும் வரும்போதும் நான் பார்த்தேன், குறுன்னு நீ நோட்டீஸ் பண்ண, இப்போ என்ன பிரச்சனை, வா அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிட்டதும் வைனுக்குமே அந்த இடத்த பார்க்கணுன்னு ஒரு விருப்பம். இருந்தாலும் வைன் மென்டலி ஸ்டேபிளாக இந்த டைமில் இல்லை. அதனால கொஞ்சம் தயக்கத்தோடையே ஜிமின் கூப்பிடுறாங்க. ஸோ ராயல் பிரின்ஸ் கூப்பிட்டு போகாமல் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அமைதியாக ஜிமின் கூட நடந்து போகிறாங்க. வைன் நடந்து போகிற அந்த பேக் ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கல் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 6 மெம்பர்ஸும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் வைன் அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி போகும்போது பேக் சைடில் டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஒன்றுமே புரியலை OT7 மெம்பர்ஸ்க்கும். டக்குன்னு எல்லோரும் பேக் சைடில் தான் திரும்பி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் OT7ஓட கார் கிளாஸை ஓங்கி அடித்து உடைக்கிறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. ஐயோ அப்படின்னு பதட்டப்படுறாங்க. OT7 சும்மா இருப்பாங்களா, டேய் யாரோட அது எங்கள் கார் கண்ணாடி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த 4 பர்சன்ஸ்கிட்டையும் போயிட்டாங்க. அவ்வளோதான், பயங்கரமான சண்டை நடக்குது அங்கே. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஐயோ சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ், ஏய் போங்கடா எட்டி, இது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கிட்டே வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வைனுக்கு சைடில் இருந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. மொத்தத்தில் ஒரு 8 பேர்கிட்ட இருக்காங்க. OT7
4 பேரை அடித்து துரத்தலான்னு பார்க்கும்போது எகெயின் ஒரு 4 பேர் பேக் சைட்லேருந்து வந்ததும் ஒன்றும் புரியலை. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை அடித்து மயக்கம் போட வச்சுட்டாங்க. அந்த பிட்வீன் கேப்பில் வைனோட பேக்கெட்டில் ஒரு பர்சன் நின்று என்னைய மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஊரை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டியா, என்னை கட்டிக்காத நீ யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க கூடாது, 7 பேர் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, காலையிலேருந்து உன்னைனா வாட்ச் பண்ணிக்கிட்டு பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு திரியிறேன், கண்டுக்காம நீ பாட்டுக்கு இவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு திரியிற, அசிங்கம் பிடிச்சவளே, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க வைனோட பேக்கெட்டில். வைன் இந்த பர்சன் பேசும்போதே பயந்து போக்கி கார் பக்கமாக ஒதுங்கி நின்றுப்பாங்களா. அடி கொடுத்ததில் காரோட கண்ணாடி வேற அப்படியே கிராச் ஆகி வைனோட ஃபோர்ஹெட்டில் அடிச்சிருச்சு. 2வது அந்த உடன் ஸ்டிக்கை வச்சு அடித்ததில் வைனோட பேக்கெட் நல்லா உடஞ்சி போய் பொதுன்னு ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஜங்கோக் தன்னோட கார் டோரை ஓப்பன் பண்ணி அவங்க சீட் சைடு வச்சுருந்த தன்னோட பர்சனல் பிஸ்டல் எடுத்து வைனை எந்த பர்சன் ஹெட்டில் ஹிட் பண்ணாங்களோ அந்த பர்சனோட நீஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டாங்க. இந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்ட அத்தனை பேரும் பதட்டத்தில் ஒன்றும் புரியாமல் ஏய் வாங்கடா ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வைனை அடித்த அந்த பர்சன் அப்படியே அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு வந்திருந்த பைக்கில் வேகமாக ஓடி போய் பைக்கில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே புரியல OT77 மெம்பர்ஸ்க்கும். தங்களோட சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது அத்தனை பேருக்கும். வைன் அப்படியே மயங்கி அப்படியே ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறாங்க. ஏண்டா அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ண சொல்லணும், ஆரம்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வைன் கொலாப்ஸ் ஆனதும் யாருமே வந்திருந்த பர்சன்ஸை பிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அப்படியே வைனை தூக்கி அந்த அடைஞ்சு போன காரை லைட்டாக கிளாஸ் பீசஸ் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வைனை அப்படியே உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. OT77 மெம்பர்ஸும் இப்போ ஹாஸ்பிட்டல் கேரிடோரில் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு வைனுக்கு அடிபட்டு. இப்போ தான் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து அமைதியாக சுற்றி முற்றி பார்க்குறாங்க. OT77 மெம்பர்ஸும் அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. டாக்டர் என்னாச்சு, வைன் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க தயாங் டாக்டரை பார்த்து. அப்போ டாக்டர் தயாங்க பார்த்து உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஒன்றுமே புரியலை OT7க்கு. அந்த டைமில் OT7ஓட மம்மி டேடி அப்புறம் மினி சோனு எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அப்போ சைடில் பார்த்துட்டு கிங்கையும் குயினையும் நோட்டீஸ் பண்ணதும் கிடுகிடுன்னு 2 பேர்கிட்டையும் போய் நின்று பவ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு வைனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க கிங். அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை, உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் மெமரி லாஸ் ஆகிருக்கு. எகெயின் வைனுக்கு எப்போ நினைவு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்தாச்சு, ஹெட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் மெமரி லாஸ் ஆகிருக்கு, என்னால் கன்ஃபார்ம்டு சொல்ல முடியும். 1/2 hour முன்னாடி தான் கண்ணு முழிச்சாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தான் அப்போ நான் வெளியில் வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு நெருக்கமானவங்க கூட தங்க வைங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதிகமாக பேசுங்க, சீக்கிரம் அவங்களுக்கு எகெயின் நினைவெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஒன்றும் தெரியல அவங்களுக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. OT7க்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ தேவையே இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க ஜின். இதை கேட்டுக்கிட்டு இருந்த கிங் குயின் 2 பேரும் ஜின்கிட்ட போய் என்ன ஆச்சு, என்ன தான் பிரச்சனை, கூட்டிகிட்டு போனீங்க 7 பேர் ஒரு பொண்ணை, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆரம் சொல்கிறாங்க நாங்கள் வர்ற வழியில் கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோமே, சில் பண்ணலான்னு ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கலான்னு நினச்சோம், செத்த இலைப்பாறலாம் அப்படின்னு. அந்த டைமில் ஒரு 7-8 பேர் எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அவங்களில் ஒருத்தவங்க தான் வைனை பேக்கெட்டில் அடிச்சிட்டாங்க. வைன் மயங்கிட்டா, அவங்கள எங்களால் பிடிக்க முடியலை, வைனுக்கு ஏதோ ஆகிடுமோங்கிற பதட்டத்தில் அவங்கள விட்டுட்டோம், வைனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மினிக்கும் சோனுக்கும் திக்குன்னு இருக்கு. ஐயோ பக்கத்து ஊரில் இருந்ததும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டானுங்களா அப்படின்னு பதட்டப்படுறாங்க.
அந்த டைமில் ஜிமின் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவங்க பேசிக்கிறத லைட்டாக கேட்டுட்டாங்க ஜிமின். என்னாச்சு, பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பிரின்ஸ், நாங்கள் பக்கத்து ஊருக்கார பொண்ணுங்க எங்கள் சொத்து பத்துங்களை என் டேடியோட அண்ணா தம்பி பறிச்சுக்கிட்டாங்க. என் அத்தை பசங்க 2 பேர் காய்ஸோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒயினையும் என்னையும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப தொந்தரவுப்படுத்தினாங்க. எங்களோட இன்னொருத்த பையன் மின்ஹோ என்னோட தங்கச்சி சோனுவை மேரேஜ் பண்ணணும்னு எங்கள் 3 பேரையும் பாடாப்படுத்தினானுங்க. 3 பேருக்கும் அவனுங்களை பிடிக்காது. கெட்ட பசங்க, பயங்கரமாக ஆல்கஹால் எடுத்துப்பானுங்க, அப்புறம் கொஞ்சம் உமனைசரும் கூட. அதனால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோம். எங்களை வீட்டுக்குள்ளே வந்து அடிக்க பார்த்தானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்தோம். அவனுங்க தான் வந்து ஒயின் ஏதோ பண்ணிட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மினி அழுகிறாங்க. சோனுவுமே ரொம்ப பதட்டமாக மினியை ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதை கேட்ட குயின் கிங் 2 பேரும், அட கடவுளே, எங்களோட மம்மி சொன்னாங்கன்னு சொல்லிட்டுல நாங்கள் எதையுமே விசாரிக்காமல் உங்களை வேலைக்கு வச்சோம். இதெல்லாம் முன்னாடி எங்ககிட்ட சொல்கிறது இல்லையா? எதுக்கும் இனிமேல் கவலைப்படாதீங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்ககிட்ட நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குறோம். பக்கத்து ஊருக்கு நான் இப்போவே ஆள் அனுப்பி இந்த வேலையை பார்த்தது யாருன்னு கண்டுபிடிச்சி ஒரு வழி பண்ணிக்கிறேன். பயப்படக்கூடாது, நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டிசவனோட டேடி. உண்மையிலேயே ஆறுதலாக இருக்குது. சோனுவுக்கும் மினிக்கும் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் ஒயின் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அரண்மனையோட குவார்ட்டர்ஸில் தான் ஒயின் இப்போ தங்கியிருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் கிங் குயின் 2 பேரும் ஓட்டிசவனை அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. அது வேறு ஒன்றும் கிடையாது. ஓட்டிசவன் மம்மி டேடிக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆதரவு இல்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்க மினி, சோனு, ஒயின் இவங்க 3 பேரையும் தத்தெடுத்து தன்னோட பொண்ணுங்களாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஓட்டிசவனோட மம்மி டேடி. ரீசன் என்ன அப்படின்னா, யாரும் இல்லாத சின்ன குழந்தைங்கள தூக்கி வளர்க்குறதுக்கு, யாரும் இல்லாமல் ரொம்ப இக்கட்டான நிலமையில் வாழ்கிற 3 பொண்ணுங்களை தன்னோட பொண்ணுங்களாக பார்த்து வளர்த்தோன்னா அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். தங்களுக்கும் இந்த வயசில் சின்ன குழந்தைய எடுத்து வளர்க்க முடியாது. ஸோ தங்களுக்கு பொண்ணு இல்லாத குறைய தீர்த்துக்கிறதுக்காக நல்லா வளர்ந்த ஒயின், மினி, சோனு இந்த 3 பொண்ணுங்களையும் தங்களோட பொண்ணுங்களாக எடுத்து வளர்த்துக்கலான்னு ஜாதகக்கார்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஜாதகக்காரும், உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் குழந்தைங்க இருந்தால் ரொம்ப நல்லது, உங்கள் பரம்பரைக்கு ரொம்ப நல்லது. 7 பசங்க இருக்கும்போது 3 பொண்ணுங்களை அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 குழந்தைங்களாயிடும். ஸோ டபுள் டிஜிட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ உங்கள் பரம்பரையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான, ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை உங்கள் பரம்பரையில் பிறக்கிறவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காரணத்தினாலையும் ஓட்டிசவன் மம்மி டேடி இப்போ 3 பொண்ணுங்களையும் ஒயின், மினி, சோனு இவங்க 3 பேரையும் தத்தெடுத்து தன்னோட பொண்ணுங்களாக வளர்த்துக்கிறோம் அப்படின்னு ஓட்டிசவனோட அபிப்பிராயத்தை கேட்குறாங்க. ஓட்டிசவனுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. இது எதுக்கு எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நல்லா வளர்த்துக்கலாம் ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. என்ன ஜேகே, ஆனால் என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க கிங். அதுக்கு ஜேகே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு தன்னோட மற்ற பிரதர்ஸையும் பார்த்துக்கிட்டே, நீங்கள் ஒயினை பொண்ணை தத்தெடுத்துக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி சோனு, மினியையும் தத்தெடுத்துக்கோங்க, அடாப்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது. ஆனால் ஒயினை நீங்கள் மகளாக தத்தெடுத்தாலும் எங்கள் 7 மெம்பர்ஸ்க்கும் ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 7 பேரும் ஒயினை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எங்ககிட்ட, நாங்கள் 7 பேர் ஒரு பொண்ணை தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ஒரு பொண்ணு ஒயினாக இருக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. திக்குன்னு இருக்குது குயினுக்கு. ஏய், என்ன சொல்கிற நீ, ஒயினை மேரேஜ் பண்ணிக்க நீங்கள் 7 பேர் விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தனை பேரும் ஆமான்னு ஹெட்டை மூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு கிங் சொல்கிறாங்க, ரைட், 3 பொண்ணுங்களையுமே நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஒயினை மட்டும் உங்கள் 7 மெம்பர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஒயின் விருப்பப்பட்டால் மட்டும்தான். இதை பற்றி நான் ஃபர்தராக 3 பொண்ணுங்கக்கிட்டையும் பேசிக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு பொண்ணுங்களாக இருக்க சம்மதம்னா உடனே ரிஜிஸ்டரை கூப்பிட்டு
அவங்க 3 பேரையும் நான் அடாப்ட் பண்ணுறதா லீகலாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க கிங். குயினும் பின்னாடியே கிளம்பிட்டாங்க. 47க்கு குஷி தாங்க முடியலை. யோ, எப்படி ஒரு விஷயத்தை லட்டு மாதிரி மம்மி டாடி சொல்லிட்டு போயிருக்காங்க பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகோப். ஆமாம், ஒயின் நம்ம பொண்டாட்டி இனிமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு 7 மெம்பர்ஸும் இப்போ குவார்ட்டர்ஸ்க்கு தான் வர்றாங்க ஒயினை பார்க்குறதுக்காக. ஒயின் இப்போ குவார்ட்டர்ஸ் ரூமில் தூங்கி இப்போ தான் எழுந்து உட்காந்துருக்காங்க. ஒயினுக்கு யாரையுமே தெரியல. அமைதியாக உட்காந்து அப்படியே விண்டோ சைடில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 7 மெம்பர்ஸும் மெயின் டோரை நாக் பண்ணிக்கிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வரும்போது மினி ஹன்ஷு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அழகாக எழுந்திரிச்சு பவ் பண்ணி ஒயினோட ரூமுக்கு ஒயினை பார்க்கணுன்னு சொன்னதும் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒயின் இப்போ இந்த 7 மெம்பர்ஸும் ரூம்குள்ளே திடீர்னு வந்ததும் ஒன்றும் புரியல. அமைதியாக நிமிர்ந்து உட்காந்து பிக்கு பிக்குன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒயினுக்கு முன்னாடி 47 பார்க்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஒரு இல்லுஷன் போல் சில விஷயங்கள் வந்து போயிருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் இப்போ ஒயின் எந்த நினைவும் இல்லாமல் 47 பார்க்கும்போது ஏன்னு தெரியல, பாஸ்ட் லைஃப்பில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நினைவுக்கு வருது. ஐ மீன் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒயின் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நினப்பை இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதா நினச்சிட்டாங்க ஒயின். ஐ மீன் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல் இப்போ இருக்கிறதா நினைக்கிறாங்க ஒயின். 7 மெம்பர்ஸையும் பார்த்ததும் பாஸ்ட் லைஃப்பை பற்றின ஃபுல் நினைவும் இருக்கக்கூடிய ஒயின் டக்குன்னு பெட்லேருந்து கீழே இறங்கி கிடுகிடுன்னு 7 கிட்ட வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜிமினை நிமிர்ந்து பார்த்து, ஜிமின்ஜி எங்கே போனீங்க? நான் மார்னிங்லேருந்து பயந்து போயிருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அப்போ அரண்மனைக்கிட்ட வந்து இறங்குனேன்னா இங்கே வந்து அரண்மனையை பார்க்குற வரையும் எனக்கு மைண்டே பிளாங்காக இருந்தது. அரண்மனையை பார்த்ததும் எனக்கு எல்லா நினைவும் வந்துடுச்சு. இந்த 2 பொண்ணுங்களும் என்னை பார்த்து ஒயின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. நான் என்ன தான் இப்போ பிரின்சஸாக இருந்தாலும் உங்களெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் குயின் தானே, என்னை குயின்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கும் சோனுவுக்கும். பயான் கம்முனரு, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஐயோ விடு, எட்டிப்போ முதல்ல. என்னோட அக்கா எங்கே? என் அக்கா யாமி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். 47க்கு ஒன்றுமே புரியலை. எது பிரின்சஸாக இருந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி குயினாக மாற்றிட்டோமா அப்படின்னு புலம்பி போய் நிற்கிறாங்க 7 மெம்பர்ஸும். அப்போ ஜிமின் ஒயின் அப்படியே பேக் பண்ணி அப்படியே அவங்க ஹேரை கோதி விட்டுக்கிட்டே, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் என் ஒயின்கிட்ட வரக்கூடாது. ஒயின் எங்களோட குயின், புரியுதா அப்படின்னு ஐஸை விங்க் பண்ணி காட்டுறாங்க. மினிக்கிட்டையும் சோனுக்கிட்டையும் 2 பேரும் அதோட அமைதியாயிட்டாங்க. ஜிமின் அப்போ நிமிர்ந்து பார்த்து, பேபி என்ன சொல்கிற நீ? நான் ஜிமின்ஜி, இவங்களாம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக ஜிமின்ஜின்னு சொல்கிறாங்களா. ஸோ நினைவு வந்துருச்சோன்னு தான் நினச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் இந்த வேர்டை சொன்னதும். ஆனால் இந்த நேமை சொல்லி சோனுவையும் மினியையும் யாரோன்னு பேசும்போது ஜிமினுக்கு புரியுது ஏதோ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஒயின், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் ஜிமின், இவங்க வந்து என்னோட ஜேகே, இவங்க என்னோட தாங், அதுவும் அவங்க நிற்கிறவங்க சுகா, இவங்க வந்து ஆரம், இவங்க இதோ பக்கத்தில் நிற்கிறது ஜேகோப். என் ஹஸ்பண்ட்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான், ஒயினோட மவுத்துலேருந்து ஹஸ்பண்ட்ஸுங்கிற வேர்டை கேட்டதும் ஏன்னு தெரியல, அப்படியே இந்த 7 மெம்பர்ஸ்க்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. பிக்கு பிக்குன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க சோனுவும் மினியும். 7 மெம்பர்ஸும் அப்படியே ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. ஒயின் ஜிமின்கிட்ட இருந்து அப்படியே நகர்ந்து போய் ஜேகேவை ஹக் பண்ணுறாங்க. அப்படியே போய் சுகாவை ஜேகோப்பை ஹக் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ஆரம், ஜின், தயாங்னு ஒவ்வொருத்தவங்களே ஹக் பண்ணி ஜிமின்கிட்ட எந்த அளவுக்கு அன்பாக பேசுனாங்களோ அதே மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு எனக்கு? நீங்கள் எல்லோரும் வேட்டைக்கு போயிருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? வேட்டையாடி என்ன கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க ஒயின். ஒன்றுமே புரியலை யாருக்குமே. இருந்தாலும் ஒயின் ஏதோ வளர்றாங்க. ஐ மீன்
எதுவுமே நினைவில்லாதனால எதையோ நினச்சி பார்த்துருப்பாங்க போல். ஸோ இதை பற்றி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 47 மெம்பர்ஸும் தங்களோட மம்மி டாடி கிட்ட ஒயினை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு பர்மிஷன் கேட்டுட்டாங்களா. ஸோ அந்த தைரியத்தில் ஒயினை அப்படியே கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு, இங்கே பாரு பேபி, நாங்கள் 7 பேரும் தான் உன்னோட ஹஸ்பண்ட்ஸ். நாங்கள் சொல்கிறோம்ல, இவங்க 2 பேரும் உனக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க பர்சனல் மெய்ட்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட கோபப்படக்கூடாது. 2வது இவங்க இனிமேல் உன்னைய குயின்னே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். அதுக்கு ஒயின், இன்னும் தான் எனக்கு குயினோட பட்டத்தை சூட்டி விடலையே, அதனால் பிரின்சஸ்னே கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி இங்கே பாருங்கள் மினி சோனும் 2 பேரும் ஒயினா ராயல் பிரின்சஸ்ன்னு தான் இனிமேல் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை கேட்டதும் மினியும் சோனுவும் அமைதியாக நின்றுட்டு ஓகே பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் பாட்டிமா தன்னோட டிரைவர் கூட அழகாக அரண்மனைக்கு வந்துட்டாங்க. டிரைவர் காரிடோர் ஓப்பன் பண்ணி விட்டதும், நகர்ந்துக்கோ நானே இறங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை அப்படியே ஃப்ளோரில் ஊனி இறங்கி நின்று அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒயின் கார்டனில் உட்காந்துட்ருக்காங்க. ஒயினுக்கு ஆப்போசிட்டில் கிங் குயின் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒயினுக்கு சைடில் மினி சோனு 3 பேரும் உட்காந்து அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் மம்மி டாடி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்கள்ட்டு உங்களுக்கு பெரிய மனசு, உங்களை பொண்ணாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு இது போதும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறாங்க மினியும் சோனுவும். வயனுக்கு தான் அந்தளவுக்கு ஒன்றும் புரியலையே. ஸோ அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. நல்லா கால் மேலே கால் போட்டுண்டு ஹாயாக சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா ஒயின் பேசினதெல்லாம் 47 அவங்க மம்மி டாடிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயினை பெருசாக எடுத்துக்கல குயினும் கிங்கும். அந்த டைமில் 7 மெம்பர்ஸும் அங்கே தான் இருந்திருப்பாங்களா. அப்புறம் மம்மி பாட்டிமா வந்ததும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் சோனு மினி ஒயின் 3 பேரையும் எங்கள் பொண்ணுங்களாக தத்தெடுத்துக்கிறோம். ஆனால் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டிமா இன்ட்ரோ பார்க்குறாங்க. என்னதிட்டு என்ன திமுறா, நான் இல்லாதப்ப தத்தெடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, என்னதிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அவ்வளோதான், அத்தனை பேரையும் எழுந்து நின்றுட்டாங்க. கிடுகிடுன்னு 47 டேடி தன்னோட மம்மிக்கிட்ட போய், மம்மி இல்லைங்க மம்மி, அது என்னென்னா இப்போ ஜாதக பார்க்குறவர் வந்தார், ஐ மீன் நம்ம அரண்மனை ஜோசியர் வந்தார் 2 நாள் முன்னாடி. அவர் தான் சொன்னார், எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் குழந்தைன்னு இருந்தால் ஃப்யூச்சரில் வர்ற சந்ததிகள் ரொம்ப சந்தோஷமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு. நாங்கள் தான் ஒரே டெலிவரியில் 7 பாய்ஸை பர்த் பண்ணி வச்சுருக்கோமே, இந்த வயசில் நெக்ஸ்ட் எங்கிட்ட நாங்கள் குழந்தைங்க பெற்றுக்கிறது? சின்ன குழந்தைங்கள அடாப்ட் பண்ணாலும் அவங்கள வளர்க்குற அளவுக்கு நாங்கள் தெம்பாக இருக்கணுமே, அதுவும் முடியாது எங்களால். இந்த 3 பொண்ணுங்களும் மம்மி டாடி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாவே ஒரு ஹை பீப்புளாக தெரியுறாங்க. அதனால் இந்த 3 பொண்ணுங்களையும் தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்போ குறுக்குறுன்னு தன்னோட பையனை பார்த்து, அரண்மனை ஜோசியர் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மம்மி, 2வது இந்த 3 பொண்ணுங்களையும் எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு மம்மி. எங்கள் பொண்ணுங்களா நாங்கள் அவங்கள இதே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா வச்சுக்கோங்க, எனக்கும் பேத்திங்க வேணும்னு ஆசை. ஆனால் இந்த பொண்ணு இருக்கால, இவ ஒயினு என்னோட்டு பர்சனல் மெய்டு, இவளை உங்கள் பொண்ணா நீங்கள் தத்தெடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 47க்காக நான் நிறைய பொண்ணுங்களை தேடியிருக்கேன். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மகளாக தத்தெடுத்துக்கிட்டாலும் 47க்கு தான் இவளை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. இவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது தெரியாமையே. அந்த டைமில் 47 மம்மி டாடி, அப்பாடா பசங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் மம்மியும் விருப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஓகே மேரேஜ் பண்ணி வச்சுட்றோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, மேரேஜ் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டிமா
தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க. நான் பல குட்டிக்கலாட்டா பண்ணி இந்த ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். விதியே வந்து லட்டு மாதிரி வாய்ப்பை என் கையில் கொடுக்குது. மிஸ் பண்ணுவேனா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, சரி, ரெஜிஸ்டரை வர சொல்லி லீகலாக எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க பாட்டிமா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.